காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 57 வசனங்கள் 1, 2, 3 என்ன சொல்லுகிறது என்கிறதை கவனிப்பீர்களா? எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விளங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆத்தும நேசரே, பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே விட வருகிறோம். எங்களுக்கு இரங்கும் தேவனே, எங்களுக்கு இரங்கும். உம்மை எங்களுடைய ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனையே நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு இரங்கும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே ஆத்மாவையும் சிந்தைகளையும் இருதயத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபையையும் உம்முடைய சத்தியத்தையும் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு முத்துக்களாகிய இந்த வேத வசனங்கள் மூலமாக இந்த பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாக அறிந்து கொண்டு அதிலே நடக்க வளர ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய பரிசுத்த வேதாகமத்தின் தியானம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 7 கேள்விகள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 17, 18 ஆதாரமாக படிப்போம். அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன்.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும், கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இருதய மகிழ்ச்சி. நேற்றைய தினத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கேட்கக்கூடிய 3 கேள்விகளை நாம் தியானித்தோம். முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய்? இரண்டாவது கேள்வி, யாரை தேடுகிறாய்? மூன்றாவது, நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்கிறத தியானித்தோம். இன்றைக்கு 4வது கேள்வியை தொடர்ந்து தியானிப்போமா? இந்த 4வது கேள்வி என்னவென்றால், இந்த காரியங்களை குறித்து வேத வாக்கியங்கள் முன் அறிவிக்கவில்லையா? அன்பானவர்களே, வேத வாக்கியங்கள் நடக்க போகிற சம்பவங்களை நமக்கு முன் அறிவிக்கின்றன. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அநேகமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் முன் அறிவித்தார்கள். கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டிருந்தன. விசுவாசிகள் செய்கிற பெரிய தவறு என்ன? தீர்க்கதரிசிகளால் முன் அறிவிக்கப்பட்டவைகளை வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அவைகளை விசுவாசிப்பதும் இல்லை. இதனால் அநேகருடைய புத்தி மந்தமாய் போய்விட்டது. அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லை. தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆராய்ந்து படித்ததினால் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று அறிந்து கொண்டார். தானியேல் 9:2 படிக்கிறோம். ஆகவே தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அதற்காக ஆயத்தப்படுத்தினார். அன்றைக்கு இயேசு பூமியில் வாழ்ந்தபோது அடிக்கடி சீஷர்களையும் வேதபாரர்களையும் அழைத்து, நீங்கள் வேதத்தை ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கடிந்து கொண்டார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். மத்தேயு 21:42 இதிலே படிக்கிறோம். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று மத்தேயு 22:29 இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12வது வயதிலே வேத வாக்கியங்களை கற்று தேர்ந்திருந்தார். எருசலேம் தேவாலயத்துள்ள வேதபாரகர் இடத்தில் அதை குறித்து வினாவினார். சிலுவை மரண நேரத்திலும் கூட ஒவ்வொரு வேத வசனமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். மத்தேயு 26:54, மார்க் 14:49 அதை படிக்கிறோம். அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து தியானியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 அதிகாரத்திலே வசனங்கள் 2-3 படிக்க முடிகிறது. நீங்கள் இன்றைக்கு வேதத்தை தியானித்தீர்களா? சிந்தியுங்கள். 5வதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 5வது கேள்வி என்னவென்றால், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மனுஷர்களை பிடிக்க அழைக்கப்பட்ட சீஷர்களில் ஒரு கூட்டத்தார் மீண்டும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். இரவெல்லாம் முயற்சித்தும் அவர்களால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. பின்மாற்றத்தில் சென்றதால் அவர்களால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறவர்களுக்கு எல்லாம் தோல்வி, நஷ்டம், கஷ்டம், ஏமாற்றம், வறுமைதான் காத்திருக்கும். அப்படிதான் இந்த சீஷர்களுக்கும் நடந்தது. விடியற்காலம் ஆனபோது உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். யோவான் 21:5 படித்து பார்த்தால் இயேசு அவர்களிடம் கேட்ட கேள்வி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு உங்களிடத்தில் பசியோடு வந்து புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். பசியோடு இருந்த இயேசுவுக்கு அத்திமரம் இலைகளைத்தான் காண்பித்ததை தவிர கனிகளை கொடுக்கவில்லை. சீஷர்கள் வெறுமையான படகையும் வலையும் தான் காண்பித்தார்களே தவிர அவர் புசிப்பதற்கு ஒன்றையும் கொடுக்கவில்லை. அத்திமரத்தை சபித்தது போல கர்த்தர் அவர்களை சபிக்கவில்லை. சீஷர்கள் கரையிலே வந்து இறங்கின போது அங்கே கர்த்தர் அவர்களுக்காக கரி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் சமைத்து வைத்திருக்கிறதை கண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு அன்பு உள்ளவர் அருமையானவர்களே! தம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர்! உங்கள் மீதும் அப்படிதான். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் மேலே முழு விசுவாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருப்பார். ஒரு நாளும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அவர்கள்தான் தோற்று போவார்கள். மத்தேயு 4:4 படிக்கிறோம். அப்பம் என்பது ஜீவ அப்பமாகிய இயேசுவையே காண்பிக்கிறது. தம்முடைய சரீரத்தை பிற்கப்படும் அப்பமாக நொறுக்கி போட ஒப்புக் கொடுத்தார்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த அந்த மீனானது ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஒரு மீனும் பிடிக்க முடியாமல் இருந்த தோற்று போன அந்த சீஷர்கள் இயேசுவின் வார்த்தையின்படியே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தையின்படியே வலதுபுறமாய் வலையை போட்ட போது 153 மீன்களை பிடித்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பெரிய ஆத்தும ஆதாயம் செய்து 3000 பேரை பிடித்து விட்டார், ரட்சிப்புக்குள் நடத்தியிருந்தார். அன்பானவர்களே, இயேசு அங்கே போட்டிருந்த கரி நெருப்பு சீஷர்கள் மேல் வீட்டறையில் பெற்றுக்கொள்கிற அக்கினி அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 அன்பு ஆண்டவர் சொன்ன உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினியை போட விரும்புகிறார். அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வர விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2:3 படியே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 6வது கேள்வி என்னவென்றால், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? யோவான் 21:15 அன்பின் ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. அன்பு அன்பை கேட்கிறது. பேதுருக்காகவும் சீஷர்களுக்காகவும் அன்போடு கரி நெருப்பை போட்டு அப்பத்தை மீனையும் சமைத்து வைத்திருந்த இயேசு சீமோனிடத்தில் கேட்ட கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்பதாகும். அன்பானவர்களே, இதுபோல நெருப்பு எரிந்து கொண்டிருந்த இடத்தில்தான் பேதுரு குளிர் காய்ந்து இயேசுவை 3 முறை மறுதலித்தார். இப்பொழுது இன்னொரு நெருப்பின் முன்பாக பேதுரு உட்கார்ந்திருக்க கிறிஸ்து 3 முறை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். அன்பும் ஒரு அக்கினிதான். நேச வைராக்கியத்தின் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று உன்னத பாட்டு 8வது அதிகாரம் வசனம் 6-7 படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இயேசுவை போல உங்களை நேசிக்கிறவர்கள் யார் உண்டு இந்த உலகத்திலே? சிந்தித்து பாருங்கள். அவரை போல அன்பும் மனதுருக்கமும் உள்ளவர்கள் வேறு யார் உண்டு? ஒரு நாள் அவருடைய கண்கள் அன்போடு உங்களை நோக்கி பார்த்து, என் பிள்ளையே என்று சொல்லி உங்களை அரவணைத்துக் கொண்டார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் அல்லவா? நம்முடைய பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 படிக்க முடிகிறது. துரோகிகளை போல பின்மாற்றத்தில் போற சீஷர்கள் மேல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவ்வளவு அக்கறை கொண்டு கரி அடுப்பு போட்டாரே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சங்கீதம் 68:18 சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் போது அவர் உங்களிடத்தில் பல பொறுப்புகளையும் உத்தரவாதங்களையும் கொடுப்பார். இயேசுவின் கேள்விக்கு பேதுரு, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்ன போது, முதலாவது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னில் அன்பாயிருக்கிறாய் என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கிறிஸ்து சொல்லி பின்பு ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகள் தான் உண்டு. அவைகள் அன்பின் கட்டளைகள். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பது முதலாம் கட்டளை. உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசி என்பது 2வது கட்டளை ஆகும். இவைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. கடைசியாக அன்பு நேசர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கேட்ட 7வது கேள்வி, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிடம் பேதுரு மனம் திறந்து பேசினார். இயேசுவும் கூட பேதுரு என்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை விளக்கி சொன்ன போது பேதுரு அதோடு திருப்தி அடையவில்லை. யோவானுடைய எதிர்காலத்தை குறித்து பேதுரு அறிய விரும்பி இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்டார். யோவான் 21:21 நாம் படிக்க முடிகிறது. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். யோவான் 21:22 படிக்க முடிகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு கம்பேரிட்டிவ் லைஃப். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவள் அல்லது அவன் ஏன் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியம் ஏன் இப்படி இருக்கிறது, நான் இப்படிதான் இருக்கிறேன் என்று இதைதான் அன்று பேதுருவுக்கு அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு சித்தம் என்ன, உனக்கு என்ன என்று கேள்வி கேட்கிறார். அன்பானவர்களே, ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிட்டு
ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். பல வேளைகளிலே நாமும் கூட இவ்விதமாக மற்றவர்களை குறித்து அறிய வேண்டும் என்று பிரியப்படுகிறோம். அனாவசியமாக மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுகிறோம். இதை கிறிஸ்து ஒரு நாளும் விரும்புவதில்லை என்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. உங்களுடைய ஆத்மாவை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் கரிசனை உள்ளவளாக இருக்க வேண்டும். கடைசி வரை கர்த்தரை உண்மையும் உத்தமமாக பின்பற்ற வேண்டும் என்பதையே நம் நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலும் என்னிலும் விரும்புகிறார். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை கடைசி வரை ஓடி முடிக்கவும் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்கவும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களிடத்திலும் என்னிடம் கேட்கிற 7 கேள்விகள். முதலாவது கேள்வி, ஏன் அழுகிறாய்? 2, யாரை தேடுகிறாய்? 3, நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? 4, இந்த காரியங்களை குறித்து வேத வாக்கியங்கள் முன் அறிவிக்கவில்லையா? 5, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? 6, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 7, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்கவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களை மீண்டும் ஒரு முறை உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். சங்கீதம் 1 அதிகாரத்திலே வசனம் 2, 3 நாங்கள் படித்தோம். அப்பா, படித்துக்கொண்டே இருக்கிறோம். அதிலே நாங்கள் நிலைத்திருக்க, வேதத்தை நேசிக்க, முத்துக்களாகிய அதிலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதம், அதிலே நாங்கள் தியானமாயிருந்து தொடர்ந்து ஆசீர்வாதமாகவே இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கேட்ட ஒவ்வொரு கேள்விகளையும், உயிர்த்தெழுந்த பின்பு நீங்கள் கேட்ட இந்த 7 கேள்விகளையும் ஆண்டவரே கடந்த 2 நாட்களாக அழகாக போதித்து தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஊடுருவிருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஓட்டத்திலே கடைசி வரை முடிக்கவும் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாக நாங்கள் விளங்கவும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், நிறைவின் நாள், ஆசீர்வாதத்தினாலே அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Bye.
ஆமென்.